வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் வயர்மேன் ஹெல்பர் எக்ஸாம், அதாவது மின்கம்பி உதவியாளர் தகுதி சான்றிதழ் தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான வயர்மேன் ஹெல்பர் எக்ஸாம் 2025 மின்கம்பி உதவியாளர் தகுதி தேர்வு 2025 எழுத உள்ள மாணவர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வயர்மேன் ஹெல்பர் எக்ஸாம் யார் யார் எழுதலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் வயர்மேன் ஹெல்பர் எக்ஸாம் மின்கம்பி உதவியாளர் தகுதி சான்றிதழ் தேர்வு நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான வயர்மேன் ஹெல்பர் எக்ஸாம் மின்கம்பி உதவியாளர் தகுதி சான்றிதழ் தேர்வு எழுதுவதற்கு வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர்கள் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வயர்மேன் ஹெல்பர் எக்ஸாம் எழுதுவதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.skilltraining.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் கீழ் செயல்படுகின்ற இந்த இணையதளத்தில் தான் வயர்மேன் ஹெல்பர் எக்ஸாம் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க நோட்டிபிகேஷன் போர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல பலதரப்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம இப்ப பார்க்க போறது, இங்க வந்தீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்டுள்ளது வயர்மேன் ஹெல்பர் எக்ஸாம் 2025 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல மின்கம்பி உதவியாளர் தகுதி சான்றிதழ் தேர்வுக்கான விண்ணப்ப படிவம், இதை பற்றிய முழு தகவல்களும் விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல விண்ணப்ப படிவம் கொடுத்திருக்காங்க. கீழே இதற்கான நிபந்தனைகள் அறிவுரைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த விளக்க குறிப்பை பார்ப்போம். மின்கம்பி உதவியாளர் தகுதிக்கான தேர்வு விளக்க குறிப்பு. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஏதாவது ஒரு நிலையத்திற்கு மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களை தேர்வுக்கு அனுமதிப்பது குறித்து தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரின் முடிவே இறுதியானது. முழுமையான விவரங்கள் இல்லாத விண்ணப்பங்கள் அல்லது சரியாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு நேரடியாக தொழிற்பயிற்சி நிலைய முதல்வருக்கு அனுப்பப்பட வேண்டும். அஞ்சல் மூலமாக ஏற்படும் தாமதத்திற்கு நிலைய முதல்வர் பொறுப்பில்லை. தாமதமாக புறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர்கள் தம் சொந்த செலவிலேயே தேர்வு மையத்திற்கு வர வேண்டும். செய்முறை தேர்விற்கான கருவி மற்றும் உபகரணங்களை விண்ணப்பதாரர்களை தமது சொந்த பொறுப்பில் கொண்டு வர வேண்டும். வயர்மேன் ஹெல்பர் எக்ஸாம், அதாவது மின்கம்பி உதவியாளர் தகுதி சான்றிதழ் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான வயது வரம்பு விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் நாளில் 21 வயது நிறைவு பெற்றவராக இருத்தல் வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. அதற்கான சான்றிதழை பள்ளி அல்லது பஞ்சாயத்து அலுவலகம் அல்லது நகராட்சி மாநகராட்சியில் இருந்து பெற்று அனுப்ப வேண்டும். மின்கம்பி உதவியாளர் தகுதி சான்றிதழ் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அனுபவம் விண்ணப்பதாரர் மின் ஒயரிங் தொழிலில் 5 வருடங்களுக்கு குறையாமல் செய்முறை அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டு பணிபுரிந்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதற்கான சான்றிதழை அவர்கள் பணிபுரிந்த அல்லது பணிபுரியும் நிறுவனத்திடமிருந்தோ அல்லது மின் உரிமம் பெற்ற ஒப்பந்ததாரர்களிடமிருந்தோ அவர்களின் அலுவலக முத்திரை பெற்று அனுப்ப வேண்டும். இத்துறையால் நடத்தப்பட்ட தொழிலாளர்களுக்கான மாலை நேர வகுப்பில் கம்பியாளராக பயின்று தேர்ச்சி பெற்றவர்களும் உரிய சான்றுடன் விண்ணப்பிக்கலாம். தேசிய புனரமைப்பு திட்டத்தின் கீழ் இத்துறையால் நடத்தப்பட்ட மின்சார பணியாளர் மற்றும் கம்பியாளர் தொழிற்பிரிவுகளில் பயிற்சி பெற்றவர்கள் மட்டும் உரிய சான்றுடன் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர் அளிக்கும் நிறுவனத்திலிருந்து புறப்பட்ட அனுபவ சான்றிதழனை ஆராய்ந்து அதன் உண்மைத்தன்மையினை மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக உதவி இயக்குனர் மூலம் பரிசீலித்த பின்னரே இத்தேர்விற்கு அனுமதி அளிக்கப்படும். இதில் ஏதேனும் தவறு ஏற்பட்டால் விண்ணப்பதாரரே முழு பொறுப்பு ஏற்க நேரிடும் என்பதுடன் விதிகளின் படியான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். வயர்மேன் ஹெல்பர் எக்ஸாம் தேர்வு எழுதுவதற்கான விண்ணப்ப கட்டணம், அதாவது தேர்வு கட்டணம் ₹200 கீழ்கண்ட கணக்கு தலைப்பில் கருவூலத்தில் செலுத்தி அதற்கான செலுத்து சீட்டினை அசலாக விண்ணப்பத்துடன் கிடைக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கான கணக்கு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கு விவரங்களில் உங்களது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி அதற்கான ரசீதை பெற்று இந்த விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும். விண்ணப்ப படிவம் மின்கம்பி உதவியாளர் தகுதிக்கான தேர்விற்கான விண்ணப்பத்தினை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை கீழ்கண்ட தேர்வு மையங்களில் தேர்வு எழுத விரும்பும் தொழிற்பயிற்சி மையத்திற்கு அனுப்ப வேண்டும். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் முதல்வரிடம் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் வழியாகவோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம்.
இந்த பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் உங்களது விண்ணப்பங்களை, அல்லது நேரடியாகவும் சமர்ப்பிக்கலாம். உரிய விவரங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை மேற்குறிப்பிட்டுள்ள ஏதாவது ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். தேர்வில் தேர்ச்சி பெற்றவருக்கு மின்கம்பி உதவியாளர் தகுதி சான்றிதழ் இத்துறையால் வழங்கப்படும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் கீழ்கண்ட ஆவணங்களை இணைக்க வேண்டும். அதாவது பின்புறம் விண்ணப்பதாரர் கையொப்பமிட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் 2, பிறப்பு சான்றிதழ் நகல், பள்ளி அல்லது கல்லூரி, பஞ்சாயத்து அலுவலகம், நகராட்சி, மாநகராட்சியில் இருந்து புறப்பட்ட பிறப்பு சான்றிதழ், பணி அனுபவ சான்றிதழ், விண்ணப்பதாரரின் தேர்வு கட்டணம் அதாவது 200 ரூபாய் தேர்வு கட்டணம் செலுத்தி சீட்டு ஆகியவை இணைத்து இந்த விண்ணப்ப படிவத்துடன் அனுப்ப வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர்களுக்கு கிடைக்க வேண்டிய கடைசி தேதி 17/10/2025. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும். இவ்வாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநரகம் சார்பாக செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலேயே இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மின்கம்பி உதவியாளர் தகுதி சான்றிதழ் தேர்வு விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 17/10/2025. விண்ணப்ப படிவத்தில் விண்ணப்பதாரரின் மார்பளவு புகைப்படம் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று இங்கே ஒட்டப்பட வேண்டும். அதன் பிறகு விண்ணப்பத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பதாரரின் பெயர் தெளிவான எழுத்தில், தந்தை பெயர், செய்து வரும் தொழில், பிறந்த தேதி, கல்வி தகுதி, சரியான முகவரி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்தது இனம் கேட்டிருக்காங்க. ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. உங்க இனம் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக விண்ணப்பதாரர் இத்துறையால் தொழிலாளர்களுக்கான மாலை நேர வகுப்பில் பயின்று தேர்ச்சி பெற்றவரா? ஆம், இல்லை எழுதிக்கோங்க. ஆம் எனில் உரிய சான்று இணைக்கப்பட வேண்டும். கருவூல சீட்டு எண், தேதி, கருவூலத்தின் பெயர் அதாவது தேர்வு கட்டணம் 200 செலுத்து சீட்டின் எண் மற்றும் கருவூலத்தின் பெயர் இங்கே தெளிவாக எழுத வேண்டும். மின் வயரிங் தொழிலில் முந்தைய அனுபவம் தக்க சான்றிதழ்களுடன் பணிபுரியும் நிறுவனம் அல்லது ஒப்பந்ததாரர் பெயர், ஒப்பந்ததாரரின் உரிமை எண் மற்றும் செல்லத்தக்க காலம், நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் பொருட்கள் மற்றும் பணியின் விவரம் இங்கே தெளிவாக எழுத வேண்டும். அடுத்தது வரிசை எண் 1 முதல் 9 வரையில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களும் உண்மையானவை என உறுதியளிக்கிறேன். விண்ணப்பதாரரின் கையொப்பமிட வேண்டும். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே ஒயரிங் ஹெல்பர் தொழில் 5 வருட அனுபவம் உள்ளவர்கள் மின்கம்பி உதவியாளர் தகுதி சான்றிதழ் தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். விருப்பம் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்களை எல்லாமே இணைத்து கீழ்குறிப்பிட்டுள்ள தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர்களிடம் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் வழியாகவோ சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.